நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தான் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. பிபி தர்ஷிகாவுடைய அம்மாவை பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பிக் பாஸ் தர்ஷிகா பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே ஒரு வைரல் ராணியாக வளம் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது விஷால் கூட ஏற்பட்ட இந்த காதல் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் அது மோதலாக இருக்குது. நான் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன், நான் எங்கள் அம்மாவை பற்றி நினச்சி பார்த்துருக்கணும், இப்படி வார்த்தைக்கு வார்த்தை அம்மாவை பற்றி வெளியே வந்ததுக்கப்புறம் பேசுகிற தர்ஷிகா உள்ளே இருக்கும்போது ஏன் அவங்கள மறந்தாங்க அப்படின்னு கேள்விகளை பல ரசிகர்கள் கேட்டுட்டு வராங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே தர்ஷிகா பதில் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷாலுக்கு நேஹாவும் உள்ள போயிட்டு அட்வைஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொல்ல போறாரு அண்ட் விஷாலுடைய கேம் சேஞ்ச் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பிபி தர்ஷிகாவுடைய அம்மான்னு சொன்னதும் இவங்க தான் அவங்களுடைய ரியல் அம்மா அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க. ஆனா அவங்களுடைய ரியல் அம்மா இவங்க கிடையாதுங்க, இவங்க ரியல் அம்மா தான். ஆமாங்க, தென்றல் வந்து என்னை தொடும் இந்த சீரியல்ல பவித்ரா தர்ஷிகா ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க. பவித்ராவுடைய ஆப்போசிட்ல, அதாவது நெகட்டிவ் ரோல்ல தான் தர்ஷிகா நடிச்சிருப்பாங்க. தர்ஷிகாவுடைய அம்மா கேரக்டர்ல தான் நடிச்சிருப்பாங்க இவங்க. ஸோ இவங்கள நிறைய பேருக்கு திருமதி செல்வம் பாக்கியமா தெரியும். ஆனா இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 தங்கமயிலுடைய அம்மா பாக்கியமா பல பேருக்கும் ரொம்பவே பரிச்சயம் ஆயிட்டாங்க. அண்ட் தென்றல் வந்து என்னை தொடும் இந்த சீரியல்ல தர்ஷிகாவுடைய அம்மாவா நடிக்கும் போது எப்படியாவது தன்னுடைய பொண்ணை ஒரு நல்லவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஆட்டோ டிரைவராலாம் நடிச்சிருப்பாங்க தர்ஷிகா. ஸோ ஒரு பாசிட்டிவான ரோலை நடிச்சிருப்பாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரே நெட்வொர்க்கில் 18 வருஷமா நெகட்டிவ் ரோல்லே நடித்து சாதனை புரிஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்களுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர் கும்பகோணத்திலிருந்து தான் வந்திருக்காங்களாம். இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஊர் தான் தஞ்சாவூராம். அண்ட் இவங்க தமிழ் ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. சின்ன வயசுல இருந்து கண்ணாடி முன்னாடி பார்க்கும் போது நம்மளும் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு குங்குமத்தை லிப்ஸ்டிக்கெல்லாம் எடுத்து போட்ட கதைலாம் இருக்கான். ஆனால் இவங்களுக்கே தெரியாதான் இவங்க இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த அளவுக்கு கலக்குவாங்க. கிட்டத்தட்ட 2009 தமிழ்நாடு அரசு சிறந்த வில்லி அப்படின்ற பட்டமும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் திருமதி செல்வம் ரீடெலிகாஸ்ட் பண்ணும்போது தான் கிடைச்சிருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே கிடைக்கல. இவங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்லா படிப்பாங்களாம். ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப ரொம்ப உயிராங்க. ஒரு அத்லெட்டாக தான் வளம் வந்திருக்காங்க. இவங்க இப்போ வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பிளேயராகவே ரொம்ப கலக்குறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் சீரியல் வாய்ப்பு உடனே கிடைச்சது. இவங்க 12th படிக்கும் போது இவங்களுடைய மேரேஜ் நடந்தது. இவங்களுடைய பேரண்ட்ஸோடைய சம்மதத்தோட அவங்க தான் பார்த்து திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க 12th முடிக்கிறதுக்குள்ளேயே திருமணம் நடந்ததுனால அப்பா வீட்டில் இருக்கும் போது இருந்த கௌதமி ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுடைய மாமனார் வீட்டுக்கு போகும்போது கௌதமி வேம்புநாதன் அப்படின்னு மாறி இருக்காங்க. ஆமாங்க, இவங்களுடைய கணவர் நேம் தான் வேம்புநாதன். அண்ட் இவங்களுக்கு ஒரு மகன் அண்டு மகளும் இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய மகனுக்கு திருமணத்துக்கு பொண்ணு தேடி அலைஞ்சாங்களாம். அந்த அளவுக்கு அலைஞ்சாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு வில்லியா இவங்களை பார்த்துட்டு நிறைய பேர் பொண்ணு தரமாட்டேன் அப்படிலாம் சொன்னாங்களாம். ஆனா அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஆர்டிஸ்ட்னே தெரியாம ஒரு பொண்ணு வந்து மாட்டிருக்காங்க. அவங்க சமீபத்திலையும் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் சின்ன திரையில பார்த்துட்டு இவங்க ஒரு வில்லியா தான் இருப்பாங்க ரியாலிட்டிலையும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எங்க அத்தை செம்ம ஜாலி டைப் அப்படின்ட்டு அவங்களுடைய அத்தையை பத்தி ரொம்பவே பெருமையா பேசியிருக்காங்க. ஆமாங்க, என்னதான் இவங்க ரியல் லைஃப்ல வில்லியா இருந்தாலும் ரியல் லைஃப்ல ரொம்ப ஜாலி காமெடியான பர்சன். அதனாலதான் என்னவோ சுந்தர்சி சார் இவங்கள ஒரு காமெடி ரோலுக்கு வடிவேல் சார் கூட ஒரு காம்பினேஷன்ல கொடுத்திருப்பாரு. நகரம் படத்துல 2ஆம் மாமி அப்படின்ட்டு வீடு தேடி அலையும் போது லோலோன்னு அலைய விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வாடகை கொடுக்கவே வக்கல்ல, நீலாம் வந்து அதை பத்தி பேசுறியான்ட்டு வடிவேல் சாரே எதிர்த்து பேசி காமெடி பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் தான். அந்த காமெடி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க சின்ன திரைக்கு வர முக்கிய காரணம் இவங்களுடைய அப்பா தானா. இவங்களுடைய திருமணம் 1986 நடந்திருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 1998 தான் இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்காங்க. அதுவும் அவங்க அப்பா மூலமா தூர்தர்ஷன்ல பொன்விலங்கு அப்படின்ற சீரியல்ல ஒரு ப்ரொஃபசர் கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஏவிஎம்ல நிம்மதி உங்கள் சாய்ஸ் அப்படின்ற ஷோலாம் இவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒவ்வொரு சீரியல் வாய்ப்பும் கிடைச்சது. கிட்டத்தட்ட பல வருஷமா இந்த சீரியல்கள் 20 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் மாறினதுனால கண்டினியூஸா இப்போ விஜய் டிவில இவங்க
பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல தங்கமயிலுக்கு ஒரு தங்கமான அம்மானே சொல்லலாம். என்னதான் வெளி உலகத்துக்கு அவங்க வில்லியா இருந்தால் தன்னுடைய மகள்களுக்கு அவங்க ஒரு நல்ல அம்மாவா இருக்காங்க, எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ட்டு பல பொய்களை சொல்லி தான் தங்கமயிலுக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தங்கமயிலுடைய உண்மை மற்ற 2 மருமகளுக்கு தெரியும், வீட்டில் இருக்க மற்ற யாருக்குமே தெரியாது. அது எப்போ வரப்போகுது, அந்த சீக்வன்ஸ் எப்படி வெடிக்க போகுது, இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா PS1 கம்பேர் பண்ணும்போது PS2 ரொம்ப சூப்பராக இருக்கு. எப்பவுமே அழுகிற காட்சிலாம் இருக்கும், ஆனால் இந்த சீரியல்ல நல்லா ஃபன்னாலாம் இருக்கு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ட்டு ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு PS2. ஸோ அந்த வகையில் PS2வும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டின் கொடுக்கலாம். இவங்க சீரியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டேஜில் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ட்ராமா குயினாகவே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நடிப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம், அங்கே நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாமாம். அதனால தான் இவங்க ட்ராமாக்கெலாம் போயிட்டு நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காங்களாம். நல்ல வரவேற்பு அவங்களுக்கு அங்கேயே கிடைச்சிருக்கு. சீரியலை பொறுத்த வரைக்கும் மணி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் ட்ராமா அந்த ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணும்போது இவங்களுக்கு பாராட்டுக்கள், கைத்தட்டல்கள் இதெல்லாம் வந்து அந்தந்த ஸ்பாட்லேயே கிடைக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இவங்க என்னதான் சின்ன திரையில செம்மையாக கலக்குனாலும் வெள்ளித்திரையில ஒரு சில படங்களும் பண்ணியிருக்காங்க. இங்கே குயினா, அதாவது சின்ன திரையில ஒரு வில்லியா வளம் வந்துட்டு இருக்க இவங்க ஏன் படத்துல வில்லியாவே வரமாட்டாங்க அப்படின்ற கேள்விகள் பல பேருக்கும் இருக்கும். அதே கேள்விகள் இவங்களுக்கும் இருக்காங்க. ஏன்னா மற்ற, அதாவது வெள்ளித்திரையை பொறுத்த வரைக்கும் சின்ன திரையில இருந்து வரவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இப்போ வரைக்கும் இருக்காம். இதை நானா சொல்லலைங்க, அவங்களே ஒரு இன்டர்வியூல ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள நம்ம தான் மோல்டு பண்ணணும்னு நினைச்சு ஒரு டைரக்டர் எந்த ஒரு ஆர்டிஸ்டையும் மோல்டு பண்ணலாம், வாய்ப்பு கொடுக்கணும், லக்குன்னு அமையணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க இது வரைக்கும் வெள்ளித்திரையில ஆரம்ப காலகட்டத்தில் காக்கை சிறகினிலே இந்த ஒரு படம் தான் இவங்களுடைய முதல் படம், பி வாசு அவர்களுடைய டைரக்ஷன்ல. அதுக்கப்புறம் நீ வருவாயன இந்த படத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா அஜித் சார், தேவயானி மேம்லாம் செம்மையா கலக்கிற படம் தான் இந்த படம். அண்ட் பார்த்திபன் அவர்களுடைய நடிப்பும் அட்டகாசமா இருக்கும். கோயில்பட்டி வரலட்சுமி, காதல் கோட்டை இது போல படங்கள்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க. படத்தோடைய ஆடிஷனுக்கு போகும்போது டைரக்டர் செல்வராகவன் சார், உங்களுக்கு தமிழ் தெரியுமாமா, இந்த படத்துக்கு தமிழ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு கேள்வி கேட்டாராம். அட சார், நான் தஞ்சாவூர் கும்பகோணம் பொண்ணு தான், அதனால நீங்க பயப்படாதீங்க, தமிழ் ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னதுமே சரி நீங்க போயிட்டு எங்க அப்பா அம்மாவெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா தனுஷ் அவர்களுடைய முதல் படம் அப்படின்றதுனால இந்த படத்தை ரொம்பவே சீரியஸாக எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஸோ நல்லா பண்ணணும்ட்டு செல்வராகவன் அவர்கள் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க நடித்த சீனை எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்களாம். ஆனால் அந்த இடத்துல இவங்க நடிக்கும் போது ரொம்ப நல்லாவே கிளாப்ஸ்லாம் வந்துதான், அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். எடிட்டிங்கில் தூக்குனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்காம். சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கணும் அண்ட் அதில் காமெடியனாக பண்ணணும்ன்ற ஆசை இவங்களுக்குள்ளேயும் இருக்குது. இவங்க ஒரு தீவிரமான முருகர் பக்தர்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருமதி செல்வம்லாம் நடித்து முடிச்சுட்டு கொஞ்ச நாள் இவங்க பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் இவங்க அவங்களுடைய மகளுக்கும் மகனுக்கும் திருமணம்லாம் பண்ணி வச்சாங்களாம். ஏன் அந்த பிரேக்குன்னு கேட்டால், இவங்க அந்த திருமதி செல்வம் வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷம் போனதுனால அதில் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான வில்லியாக நடிச்சதுனால ஒவ்வொரு சீரியலும் போகும்போது இவங்களுக்கு இந்த ரோல் தான் கரெக்டாக இருக்கும்ட்டு எல்லாருமே பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்களாம். அதனாலேயே சரி ஓகே, இந்த தாக்கத்தை நம்ம கம்மி பண்ணணுன்ட்டு தான் இவங்க பிரேக்கே எடுத்துக்கிட்டாங்களாம். அந்த பிரேக் இவங்களுடைய பர்சனல் லைஃப்க்கு ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. இவங்களுடைய மகன் பார்த்தீங்கன்னா கனா காணும் காலங்களில் குர்பானி அப்படின்ற ரோல் நடிச்சிருக்காராம். அண்ட் அதுக்கப்புறம் தான் இல்லைப்பா இது செட் ஆகாது, நம்ம ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ நாள் நீடிக்கும் தெரியாது, நான் வந்துட்டேன், அதே மாதிரி எல்லாருமே வந்தா எப்படி, இங்கே வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஜாப் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் ஐடி ப்ரொஃபஷனலாக மாறி இருக்காரு. இவங்கள பைக்லலாம் வந்து ஓடி வந்து திட்டின கதெல்லாம் இருக்காம். அண்ட் யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்களை நெருங்கி பேசவே மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு ரியல் லைஃப்பில் வில்லியாக பார்த்துட்டு ரியல் லைஃப்பில் இவங்களை யாருமே புரிஞ்சிக்காமல் இருக்காங்களாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு அப்புறம் அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஜாலி பர்சன் அண்ட் ரொம்பவே ஒரு டேலண்டடான பர்சனாக தான் இவங்க இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையிலையும் வாய்ப்பு கிடைச்சி அமோகமாக வரணும்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து பயோகிராஃபில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.